காம்பன்சேஷன் கட்டணும், எதுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும்? ப்ராசிக்யூட்டர் இதுக்கு பதில் சொன்னாருன்னா கேஸை கண்டினியூ பண்ணணும். இல்லைன்னா I request the honorable court to dismiss the case here itself and hand over the seized vehicle to the driver of the immediate effect. Any questions? No, Your Honor. The prosecution has failed to prove section 304A and hence the case is dismissed. Thank you, madam. உங்க சார் என்ன கொஸ்டின் கேட்பாருன்னு தெரிஞ்ச தெளிவான ஆள் நீ 3 வருஷமா அவர்கிட்ட வேலை செய்யற உனக்கு ஏன்னா ஒரு கேஸ் கூட தரல அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப நீயும் இங்கே வந்துட்டியா அவன் கரெக்டா தான் வந்திருக்கான். நீ சொல்லு, இன்னைக்கு கேஸ் என்கிட்ட கொடுத்திருந்தா நானும் சேம் ஆர்குமெண்ட் தானே பண்ணிருப்பேன். பண்ணிருப்பேன் நானே கேட்கணும்னு வெயிட் பண்றேன். இப்போ ஆபீஸ்க்கு புது லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் வந்திருக்குல்ல, அதை நான் பண்ணிட்டான்னு அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் சேம்பர்ல நல்ல மூட்டில் இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவேன், மெசேஜ் பண்ணல. இது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் கேஸ். நெக்ஸ்ட் வீக் ஹியரிங் வருது. யாரு டேக் பண்றீங்க? முரளி சார், இப்போ உங்ககிட்ட என்ன கேஸ் இருக்கு? ஒரு செக் பவுன்ஸ், ஒரு ஃபேமிலி கோர்ட்டு, ஒரு லேண்ட் டிஸ்பியூட், ஒரு 468 சார். ரமணா உங்ககிட்ட? சார், என்கிட்ட ஈபிசி கேஸ் ஒன்று, ஃபைனான்சியல் ஃப்ராட் அண்ட் கிஃப்ட் கேஸ் ஒன்று இருக்கு சார். தேவ கிருஷ்ணவேல், உனக்கு ரேப் கேஸ் வாய்தா உடனே வந்துச்சுங்களா? இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன். கேரி. சார், நான் கூட இண்டிவிஜுவலா கேஸ் ஹேண்டில் பண்ணலாம் இருக்கேன் சார். நீங்கள் ஓகேனா நான் லேண்ட் டிஸ்ட்ரிபியூட் கேஸ் டேக்கப் பண்ணிக்கிறேன் சார். உனக்கு இண்டிவிஜுவலாக கேஸ் தரல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஹாப்பியாக தரும். ஆனால் கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டா கேஸ் கொடுக்குறேன். கேளுங்க சார். இல்லை சார், ஒரு ட்ராக் மேலே ஒரு ட்ரெயின் போயிட்டு அதே ட்ராக்ல ஒரு மனுஷன் நீ